வணக்கம். சமீபத்துல டெக் உலகத்துல ம் ஒரு சின்ன வீடியோ பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, நானும் பார்த்தேன். ஒரு இசை நிகழ்ச்சியில நடந்த சம்பவம் தானே? அதேதான். ஆஸ்ட்ரோனாமர் அப்படின்னு ஒரு டெக் கம்பெனி, அதோட சிஇஓவும் அவங்களோட சீஃப் பீப்பிள் ஆஃபீஸரும் வந்து ஒரு கிஸ் கேம்ல ஸ்கிரீன்ல தெரியறாங்க. ஓ, கோல்ட்ப்ளே கான்சர்ட்லயா? ஆமா. இப்ப இது சும்மா ஒரு கிசுகிசுவா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது இருக்கா? அதத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட கிடைச்ச சில தகவல்களை வச்சு. கண்டிப்பா. இது மேலோட்டமா பார்க்க சாதாரணமா தெரியலாம். ஆனா ஆஸ்ட்ரோனாமர் மாதிரி ஒரு யூனிகார்ன் நிறுவனம், அதாவது ரொம்ப வேகமா வளர்ற ஒரு ஸ்டார்ட் அப், ஆமா. அவங்களோட தலைமை பண்பு, கம்பெனி கல்ச்சர் பத்தி நிறைய கேள்விகளை இது எழுப்பியிருக்கு. முதல்ல இந்த ஆஸ்ட்ரோனாமர்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. சரி, இவங்க அபாச்சி ஏர்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ஓபன் சோர்ஸ் டெக்னாலஜி இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா ஆப்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. டேட்டா ஆப்ஸா? அப்படின்னா? அதாவது நிறுவனங்கள் கிட்ட நிறைய டேட்டா இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாவை சரியா ஒழுங்குபடுத்துறது, அனலைஸ் பண்றது, அது சம்பந்தமான வேலையில ஆட்டோமேட் பண்றது, இதுக்கெல்லாம் அவங்க பிளாட்ஃபார்ம் உதவுது. ஓ, அப்படியா? இது பெரிய விஷயமா? எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க? இது சாதாரண விஷயம் இல்ல. 80,000க்கும் மேல நிறுவனங்கள் பயன்படுத்துறாங்க. 2024ல மட்டும் பாருங்க, 324 மில்லியனுக்கும் மேல டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு. அப்பா, பெரிய நம்பரா இருக்கே. ஆமா, அவங்களோட ஆஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது மானிட்டரிங், காஸ்ட் கண்ட்ரோல், ஏன் மெஷின் லேர்னிங் வேலைகளுக்கு கூட ரொம்ப உதவியா இருக்கு. சிக்கலான விஷயங்களை சிம்பிள் ஆக்குறாங்க. அப்போ கம்பெனி வளர்ச்சி பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். வேல்யூவேஷன்லாம் எப்படி? தோராயமா ஒரு 740 மில்லியன்ல இருந்து 1.3 பில்லியன் வரைக்கும் இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. வருஷத்துக்கு 150% வருவாய் வளர்ச்சி. 150%? ஆமா, இன்னும் 2 வருஷத்துல லாபம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோன்னு சொல்றாங்க. ஜூலை 2023ல தான் ஆன்டி பைரன் சிஇஓவா பொறுத்தேற்றார். ஓ, அவரோட சொத்து மதிப்பு கூட 20 to 70 மில்லியன் இருக்கலான்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஆமா, இப்போ அந்த கான்சர்ட் வீடியோவுக்கு வருவோம். சிஇஓ ஆண்டி பைரனோட இருந்தது கிறிஸ்டன் கேபட். அவங்க தான் சீஃப் பீப்பிள் ஆஃபீஸர். சரி. அந்த வீடியோ வைரல் ஆனதும் 2 பேருக்கும் தொடர்பு இருக்குமோன்னு பேச்சு கிளம்பிருச்சு. உடனே 2 பேருமே அவங்க லிங்க்டின் மத்த சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. அப்படியா? கம்பெனி சைட்ல இருந்து ஏதாவது சொன்னாங்களா இல்ல சைலண்டா? இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எதுவுமே சொல்லல. ஆனா சில முன்னாள் ஊழியர்கள் சிஇஓ பைரனை ஒரு நச்சு தலைவர்னு சொன்னதா சில செய்திகள் வந்திருக்கு. ஓஹோ, அப்போ உள்ளுக்குள்ளேயே புகைச்சல் இருந்திருக்கா? இருக்கலாம். கம்பெனிக்குள்ள சில பேர் இதை ஜாலியா பேசினாலும், சில பேர் இது கம்பெனியோட இமேஜுக்கு நல்லதில்ல, ஃபியூச்சருக்கு நல்லதில்லைன்னு கவலைப்பட்டதாகவும் சொல்றாங்க. இங்கதான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது. ஒரு பக்கம் அபார வளர்ச்சி, இன்வெஸ்டர் எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் தலைமை மேல இப்படி ஒரு சர்ச்சை. இது எப்படி நிறுவனத்தை பாதிக்கும்? இது வெறும் தனிப்பட்ட விஷயம்னு மட்டும் பார்க்க முடியாது. ஒரு ஹை growth டெக் யூனிகார்ன், அதோட தலைமை எப்படி நடந்துக்குது, உள்ளுக்குள்ள கம்பெனி கல்ச்சர் எப்படி இருக்கு, பப்ளிக்ல அவங்களோட பேர் என்னவாகும், இப்படி பல கேள்விகள் வருது. முக்கியமா இது ஒரு பிரைவேட் கம்பெனி இல்லையா? அவங்களோட நிர்வாகம் பத்தி பொதுவா வெளியே தெரியாது. ஆமா, அதனால இது மாதிரி தனியார் நிறுவனங்களோட நிர்வாக வெளிப்படைத்தன்மை பத்தியும் இது யோசிக்க வைக்குது. அப்போ முதலீட்டாளர் கண்ணோட்டத்துல இது எப்படி தெரியும்? அவங்க என்ன நினைப்பாங்க? நிச்சயமா இது ஒரு ரிஸ்க் தான். தலைமை மேல நம்பிக்கை குறையும் போது அது முதலீட்டாளர்களோட நம்பிக்கையும் பாதிக்கும் இல்லையா? ஆஸ்ட்ரோனாமர் இப்போ அவங்க வளர்ச்சியை மட்டும் பார்த்தா போதாது. அப்போ இந்த நம்பிக்கை பிரச்சனையும் சரி செய்யணும். ஆமா, இந்த நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சாகணும். ஆபீஸ்ல ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு. ஆஹா, இந்த ஒரு சின்ன சம்பவமே டெக் உலகத்தோட வெற்றிக்கு பின்னால எவ்ளோ அழுத்தங்கள், சவால்கள் இருக்குன்னு காட்டுதுன்னு சொல்லலாம். இப்போ இதை கேக்குற நீங்க யோசிக்கலாம், இது எனக்கே முக்கியம்னு. ஆமா, நீங்க ஒரு முதலீட்டாளரா இருந்தா இந்த மாதிரி நிர்வாக சர்ச்சைகளால வர்ற ரிஸ்க புரிஞ்சுக்கலாம். இல்ல, நீங்க டெக் துறையில வேலை செய்யறவரா இருந்தா கம்பெனி கல்ச்சர், பொறுப்புடைமை இதெல்லாம் எவ்ளோ முக்கியம்னு யோசிக்க இது ஒரு வாய்ப்பு. சும்மா ஒரு பார்வையாளரா இருந்தா கூட இந்த பளபளப்பான டெக் உலகத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஆஸ்ட்ரோனாமரோட அபார வளர்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திடீர்னு இந்த சர்ச்சை, அதனால எழுந்திருக்கிற தலைமை பண்பு, கம்பெனி கல்ச்சர், இன்வெஸ்டர் நம்பிக்கை பத்தின கேள்விகள், இதுதான் நாம பார்த்த முக்கியமான விஷயங்கள். சரி, இப்போ கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, இந்த உடனடி சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வர வரைக்கும்
பெரும்பாலும் பொது பார்வைக்கே வராம இயங்கிட்டு இருக்கிற பல அதிவேகமா வளர்ற டெக் கம்பெனிகள் இருக்கு, குறிப்பா தனியார் நிறுவனங்கள். ஆமா, அந்த நிறுவனங்களோட தலைவர்கள் மேல இருக்கிற பிரஷர் பத்தியும் அவங்க கிட்ட இருந்து நாம எதிர்பார்க்கிற நெறிமுறைகள் பத்தியும் இன்னும் ஆழமா சிந்திக்க இந்த நிகழ்வு எப்படி உதவுது? நல்ல கேள்வி. குறிப்பா இப்படி ஒரு பப்ளிக் எக்ஸ்போஜருக்கு அப்புறம் ஒரு நிறுவனம், அதுவும் லாபத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்ட ஒரு தனியார் நிறுவனம், உள்ளுக்குள்ளேயும் சரி வெளிய முதலீட்டாளர்கள் கிட்டயும் சரி இழந்த நம்பிக்கையை எப்படி திரும்ப கொண்டு வர முடியும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.